அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே நாம ஒரு நியூஸை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்ல நிற்குது. ஸோ அது பிரேக் அவுட் ஆனால் கூட ஒரு டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையர்ஸ் உள்ளார வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் எதிர்பார்த்ததை விட சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்பிஐ ரேட் கட் 25 பாயிண்ட்ஸ் பிபிஎஸ் இறங்கும் சொல்லி தான் நான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆர்பிஐ சஞ்சய் மல்ஹோத்ரா அவர் பேரு, அவர் எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பிபிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 5.50% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 6% இருந்த ரேட் கட் பார்த்தீங்கன்னா இப்போ 5.50% வரைக்கும் ஸோ ரேட் கட் நடந்திருக்கு. ஸோ இது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தனால ஸோ ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இந்த பேங்கிங் வைஸ் நிஃப்டி 50 எல்லா செக்டார்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா கோல்டு லோன், அதாவது பார்த்தீங்கன்னா கடன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2,50,000 ரூபாய்க்கு கீழே நீங்க கோல்டை வச்சு கடன் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வெறும் அந்த கோல்டுக்கு 75% தான் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அந்த 75%ல இருந்து 85% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸாக அமைஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா அந்த கடன் கொடுக்குற நிறுவனங்கள், அதாவது கோல்டை வச்சு கடன் கொடுக்குற நிறுவனங்கள் நிறைய இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணப்புரம், ஐஎஃப்எல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குற நிறுவனம் கோல்டை வச்சு. ஸோ அந்த செக்டார்ஸ் எல்லாம் நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 5%ல இருந்து ஒரு 7% வரைக்கும் நல்ல growth கொடுத்துருக்காங்க நியூஸ் மூலியமா. ஓகே, இந்த பாசிட்டிவ் நியூஸ் கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே க்ளோசிங் அதே மாதிரி தான். காலையில் எப்படி அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பையர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸோ க்ளோசிங் வரைக்குமே கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ரன்னிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் ஹெவியாக பையிங் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பையிங் நடந்திருக்கு. ஓகே, என்எஸ்சி டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,985 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் 1,641, டிக்ளைன்ஸ் 1,249, அன்சேஞ்ச் 95. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா ஒரு 94 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல ஒரு 18 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இந்த 52 வீக் ஹைல எப்பவுமே நமக்கு ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் வரும். ஸோ இந்த தடவை ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 52 வீக் ஹையா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் இதுல இருக்கு. ஸோ அதனால நல்ல ஒரு பாசிட்டிவ், ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம் இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி செக்டார் வைஸ் சொல்லவே தேவையில்லை, எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் growth தான். கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.75. ஸோ ஃபின் நிஃப்டியில் இருந்த எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவு ஒரு 5 to 7% இந்த கோல்டு பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் 490 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட கன்சியூமர் டியூரபிள் அது 488 பாயிண்ட்ஸ். அப்புறம் எஃப்எம்ஜிசி செக்டார், ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் மட்டும் அந்த அளவுக்கு growth நடக்கல. ஸோ மற்ற செக்டார் எல்லாம் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல சன் ஃபார்மா அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே நல்ல ஒரு growth தான். ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ மாருதி 336, எம்என்டம் 64, 36 பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான். ஸோ பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் இது அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எண்டு வரைக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு கேப்பை விழுவதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஸோ பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பை விழுந்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தாவே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருந்த இடம் ஸோ பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கனால ஸோ அடுத்தடுத்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ்ல நடந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 1.5 months முன்னாடி தான் நினைக்கிறேன். ஸோ ரிலையன்ஸ்லேயே அதே மாதிரி தான் ஒரு சைட்வேஸ் போட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்து நல்ல ஒரு growth கொடுத்துருந்தது. ஸோ அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சிலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
ஹையர் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை ஹையர் பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ கண்டிப்பாக இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பேங்க் எக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுது கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி ஆல் டைம் வந்து 56,161. ஸோ அந்த இடம் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒன்று நமக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் தாராளமாக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ நமக்கு 56,161 வந்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கலை. மற்றபடி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹை 24,000 இந்த சேனலோட ஹை எடுத்துக்கிட்டேன். நான் அந்த சேனலோட கேண்டில் டச் பண்ண இடம் எடுத்துக்கல 25,115. ஸோ இந்த சேனலுக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் கேப் அப் விழுந்தது அப்படின்னா ஸோ நிஃப்டி பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இந்த 25,115 போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்கும். ஏன்னா ரிலையன்ஸும் நல்ல ஒரு growthல தான் போயிட்டு இருக்கு. HDFC நல்ல growth, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல போயிட்டு இருக்கனால ஸோ இந்த இடத்துல ஒரு 30% மட்டும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கலாம். இல்லைன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிடலாம். ஸோ அதனால நம்ம ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஸோ செல்லிங் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இல்லைனா பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ எப்பவுமே நல்லா மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தேடுறதை விட ஸோ நல்லா போயிட்டு இருக்கிற மார்க்கெட், ஏன்னா எல்லா டேட்டாஸுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதை விட எப்படி யோசிப்பாங்கன்னா எங்கே போனால் இறங்கும், எங்கே போனால் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வராதிங்க. ஸோ நல்லா ஏறிட்டு நான் அதான் நேற்றே சொன்னேன். ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு 2 நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து திரும்பத்துக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது 24,500 இந்த எண்டு வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா 24,500 500 பாயிண்ட்ஸ் அப் கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டா கூட இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா போதும். இல்லை கொஞ்சம் இறங்கினா கூட அகைன் வந்து ஒரு பிவோட் ஜோனுக்கு வந்துட்டு பை தான் எடுக்குமே தவிர கண்டினியூஸா செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 26,848. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னன்னா 26,848 வந்தால் ஸோ அகைன் வந்து பை எடுக்கலாம். ஓகே, மண்டே ஒரு நாள் பார்த்துட்டு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதான்னு பார்த்துட்டோம்னா நம்ம செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,239.70. ஸோ அந்த இடம் வர வரைக்கும் நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 13,239. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒரு 13,000 வரைக்கும் ரெக்கவரி ஆயிருக்கு. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜஸ்ட் ஒரு 3 மாசத்துல 3,000 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி. ஸோ 3,000 பாயிண்ட்ஸ்ன்னு கிடையாது, 2,500 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் பை போயிடலாம். இல்லைன்னா இது வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற இடத்துல ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா நிஃப்டி 50 கொஞ்சம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 13,239 ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறனால ஸோ பை சைடு பிரேக் அவுட் கரெக்டாக இருந்துச்சு, இல்லைனா பிவோட் பாயிண்ட் வந்தது அப்படின்னா ஸோ நம்ம தாராளமாக வந்து பை சைடு வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மற்றபடி நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 244 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் போயிட்டு இருக்கு. ஸோ இது US டாலர் இந்தியன் ருப்பி செல்லிங்ல இருக்கு. ஸோ செல்லிங்ல இருந்தாலே கண்டிப்பா வந்து இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உள்ளார வந்துருவாங்க. ஒரு கேப் அப்லாம் இதெல்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த 5,403க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம வந்து செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துலயே கூட நம்ம செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கீழே தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ செல்லிங் சைடு கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இந்த இடம் ஸோ பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ 5423 இருந்து 5037ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து இதோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஸோ கண்டினியூஷனாக 5478 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த செல் கன்ஃபர்மேஷன் நடந்தால் கூட இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பைக் வந்து டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த செல் வந்து கன்ஃபர்மேஷன் எப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல்ஸ் கீழே க்ளோஸ் வச்சா ஸோ தாராளமாக வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு பை தான். ஸோ இன்னைக்கு லோ வந்து 5392. ஸோ இதை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகும். இது அகைன் வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பை தான் கன்ஃபர்மேஷன். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5478 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் செல்லிங் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வரும். இப்போதைக்கு சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நெக் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து 5478. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 321.1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து 315.9 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன் தான். ஒரு பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதோட டாபிக்ஸ் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.